சீடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டை. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான ஊறுகாய் டிஷ்ஷை நம்ம பார்க்க போறோம். நிறைய விதமான ஊறுகாய்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது நிஜமாவே ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. ஏன்னா இது நம்ம பண்ண போற காய் வந்து கொய்யாக்காய். அதாவது பழுக்கிறதுக்கு முன்னாடி கொய்யாக்காயை வச்சு நம்ம எப்படி ஒரு ஊறுகாய் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? கொய்யாக்காய், எலுமிச்சைப்பழ சாறு, வெந்தயத்தூள், சீரகம், மிளகு, உப்பு. கொய்யாக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஆக்சுவலா வெந்தயத்தை வந்து நம்ம லேசா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். நான் அதை ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ லேசா சீரகம், மிளகு, இது ரெண்டுத்தையும் வறுத்து பொடி பண்ணி வைக்க போறோம். மிளகு காரத்துக்காக தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மிளகு சேர்த்துக்கலாம். வறுத்தாச்சு. இது ஆறின உடனே பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது சூடு ஆறிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருவோம். நல்லா பொடியா அரைச்சி வச்சு நம்ம இது வச்சுப்போம். இப்போ அந்த ஊறுகாய் கலவையை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். உங்களால முடிஞ்சா கல் சட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அந்த சட்டியில ஊறதான் ஊறுகாய்க்கு சுவைன்னு சொல்லுவாங்க. ஸோ கல் சட்டி இருந்தா அதை எடுத்துக்கிட்டு எலுமிச்சைப்பழ சாறு, அதாவது நம்ம எவ்வளவு கொய்யாக்காய் எடுத்துருக்கோமோ அந்த கொய்யாக்காய் ஊறுற அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு தேவைப்படும். எலுமிச்சைப்பழ சாறை ஊற்றிட்டு அதுல நம்ம வெட்டி வச்சிருக்கிற கொய்யாக்காய அதுக்குள்ள நம்ம போடுறோம். இதோட நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சிருக்கிற வெந்தயத்தூள், அதுக்கப்புறமா மிளகு, சீரகம், அந்த தூள், மிளகு சீரகம் பவுடர் கொஞ்சம் கூடுதலாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா எலுமிச்சை பழம் இருக்கிறதுனால காரம் அடங்கிடும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து, கண்டிப்பா கொய்யாக்காய் வந்து நல்லா எலுமிச்சை பழத்துல ஊறணும். ஊறினாதான் அந்த புளிப்போட சேர்ந்து அந்த சுவை வரும். அதனால இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஜாடியில, பீங்கான் ஜாடியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுல போட்டுட்டு வெள்ளை துணியை போட்டு நல்லா இருக்க, அதாவது மூடி போடாம வெள்ளை துணி வச்சு அதை நல்லா இறுக்கி கட்டிட்டு வெயில் படுற மாதிரி ஒரு வாரம் வெயில் படுற மாதிரி வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சுவைச்சு பார்த்தா நிச்சயமா ஒரு வித்தியாசமான ஊறுகாய் நமக்கு கிடைக்கும். இந்த ஊறுகாய் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. கொய்யாப்பழம் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இதோட இன்னும் 2 விஷயங்களை சேர்த்தா அது இன்னும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த 2 விஷயங்கள் என்னன்னா, ஒன்று வந்து பாவக்காய். பாவக்காவை வந்து துண்டு துண்டுகளாக வெட்டி இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நாவற்கொட்டையோட பவுடர், அதை நாவற்கொட்டையை தூள் பண்ணி அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு ஒரு வாரம் கழிச்சு நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப அரிய விருந்தாவும் இருக்கும், மருந்தாவும் இருக்கும்.